வணக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த திதி யோக கரண அடிப்படையில முடக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம பொதுவா வந்து இத லாடம், லத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அ நெறைய பேர் இப்போ வந்து புதுசா இத பார்த்து பயப்படுறாங்க. நான் ஜாதகம் பார்த்த வகையில முடக்கு பெருசா யாருக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. ஒரு சிலர பேர தவிர, ஒரு சில சூட்சுமமான காரணங்கள தவிர. அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்ல. பட் ஆனா நெறைய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் வந்து முடக்கு, முடக்குன்னு நம்மட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு, முடக்குனா என்ன? அது என்ன பண்ணுது? பண்ணுன்னு மக்கள் சொல்றாங்க. அத பத்தி சொல்லிட்டு, அதனுடைய பரிகாரங்கள் என்ன? அப்படின்னு சிம்பிளா அப்படியே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ குடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஜோதிட ஆர்வலருக்கானது. ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும், அல்லது பேசிக்கா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இது சரியா வருமான்னு தெரியல. இப்போ வந்து முடக்கு அப்படின்னு அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு தடை தாமதம். இப்போ சப்போஸ் வந்து சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து இந்த 12 ராசி மண்டலத்துல ஏதோ ஒரு ராசி மண்டலம் வந்து பிளாக் ஆகும், அதான் முடக்கு ஆகும். உதாரணத்துக்கு வந்து லக்னமே முடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க தடை தாமதம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 2ஆம் இடம் முடக்காகுதுன்னா அவங்க கன வரவு கம்மியாகும். 5ஆம் இடம் முடக்காகுது அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் நலம், இந்த குழந்தை பிறப்பில் தாமதம் இந்த மாதிரி ஏற்படும். 12ஆம் இடம் முடக்காகுது அப்படின்னா அவங்களுடைய தூக்கம், ஸோ அவங்களுடைய அடிக்கடி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறது, அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வர்றது, இந்த மாதிரிலாம் ஏற்படும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த முடக்கு அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு முடக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் முடக்காகும்போது என்ன பரிகாரம் பண்ணலாம், பரிகார கோயில்கள் என்னன்றது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. இப்போ உதாரணத்துக்கு இந்த போர்டை பாருங்க. ஓரளவுக்கு நான் கிளியராக விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த போர்டில் லக்கணம் வந்து கடக லக்கணம். இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் கிருத்திகை நட்சத்திரத்தில் நிற்கிறார். இப்போ இதுக்கு எந்த பாவம் முடக்காகுதுன்னு பார்க்கலாம். இப்போ சூரியன் வந்து கிருத்திகையில் நிற்கிறார். இது நோட் பண்ணிக்கோங்க. சூரியன் எங்கே நிற்கிறாரு? கிருத்திகையில் நிற்கிறார். இப்போ இங்கே கிருத்திகையை 1ன்னு வச்சு நம்ம எண்ணிக்கிட்டே வரணும். எது வரைக்கும் எண்ணுங்க? மூலம் வரைக்கும் எண்ணணும். மூலம் தான் மூலாதாரம். அதை அடிப்படையாக வச்சு தான் முடக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம எல்லா நட்சத்திரத்தையும் எண்ணிக்கிட்டே வந்து ஒரு எண்ணிக்கையை நம்ம கணக்கெடுத்து வச்சுக்கணும். உதாரணத்துக்கு கிருத்திகை 1, ரோகிணி 2, மிருகசீரிசம் 3, திருவாதிரை 4, புனர்பூசம் 5, பூசம் 6, ஆயில்யம் 7. நல்லா கவனிச்சுங்க. கிருத்திகைன்னு எண்ணுறோம் நம்ம. ஸோ மகம் வந்து 8, பூரம் 9, உத்திரம் 10, அஸ்தம் 11, சித்திரை 12, சுவாதி 13, விசாகம் 14, அனுஷம் 15, கேட்டை 16. மூலம் வந்து என்னதுங்க? 17. ஸோ இதை பண்ணணும். எங்கேருந்து அவங்கவுங்க ஓன் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ, எங்கே இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை 1ன்னு வச்சுக்கிட்டு மூலம் வரைக்கும் எண்ணணும். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் சூரியன் கிருத்திகையில் இருக்கார். அதில் வந்து எண்ணி வரும்போது 17 வருதுங்க. இப்போ பாருங்க, சூரியன் வந்து மூலம் வரைக்கும் நம்பர் வந்து எவ்வளோங்க? 17. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட், அடிக்கடி தப்பு பண்ணிடுவாங்க. இந்த 17ன்ற எண்ணிக்கையை மூலத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பூராடம் இருக்கு பார்த்தீங்களா? பூராடத்துல இருந்து எண்ணணும். மூலத்துல எண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, பூராடம் 1, உத்திராடம் 2, திருவோணம் 3, அவிட்டம் 4, சதயம் 5. அடுத்து என்னங்க? புரட்டாதி 6, உத்திரட்டாதி 7, ரேவதி 8, அஸ்வினி 9, பரணி 10, கிருத்திகை 11, ரோகிணி 12, மிருகசீரிசம் 13, திருவாதிரை 14, புனர்பூசம் 15. இங்கே நம்ம எண்ணிக்கை மிஸ் பண்ணிட்டோமா? இல்லை, கரெக்டாக தான் வருது. ஸோ பூசம் 16, ஆயில்யம் 17. அப்போ இந்த ஆயில்யத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிருத்திகையிலேருந்து எண்ணுறோம் மூலம் வரைக்கும். அதனோட எண்ணிக்கை 17. அப்புறம் மறுபடியும் மூலத்தை விட்டுட்டு அடுத்தது பூராடத்திலிருந்து அதே எண்ணிக்கை, அந்த 17ன்ற எண்ணிக்கை எண்ணிக்கிட்டே வரும். நமக்கு வந்து நிற்கிற நட்சத்திரம் வந்து ஆயில்யம். ஸோ இதுதான் வந்து முடக்கு புள்ளி. இந்த ஜாதகத்துக்கு முடக்கு புள்ளி எதுங்க? ஆயில்யம்.
அப்போ முடக்கு ராசி எதுங்க? கடகம். இப்போ இந்த சூரியன் கிருத்திகையில நின்னா நமக்கு முடக்காகுது, கடக ராசியே முடக்காகுது. பாவகத்துல 1ஆம் பாகமுமே முடக்காகுது. இப்படிதான் முடக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ முடக்கு நட்சத்திரம் ஆயில்லையும் அது இருக்கிற ராசி மண்டலம், கடக ராசி மண்டலம், அது பாவகத்துல 1ஆம் பாவம். ஸோ இதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பரிகாரம் வந்து 1ஆம் பாவகம் முடக்கு ஆச்சு அப்படின்னா, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற இம்மையிலும் நன்மை தருவார் சன்னதிக்கு ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வரணும். இதுதான் வந்து பரிகாரம். போய் எங்கள் இறைவனுக்கு வழக்க வழிபாடுகள், அபிஷேகம், அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இறைவனுக்கு நம்ம சிவபெருமானுக்கு பூஜை செய்துட்டு வரணும். இப்படி பண்ணிங்கன்னா அந்த முடக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். இதுதான் முடக்கினுடைய ஒரு அடிப்படை, ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு ஒரு பாலப்பாடம். இது நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அடுத்தடுத்து வர வீடியோக்களில் வந்து 1ஆம் பாவகம் முடக்கானா என்ன, 2ஆம் பாவகம் முடக்கானா என்ன, அப்படி அதோட முடக்கு கோயில்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது நம்ம ஜாதகம் பார்த்த வகையில் முடக்கு வந்து பெருசாக பாதிக்கப்படலை அப்படின்னு சொன்னாலும் கூட நிறைய அன்பர்கள் வந்து சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த முடக்கை பற்றி நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு பேசிக்காக வந்து 1ஆம் பாவம் முடக்கானா என்ன, என்ன கோயில்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக நான் வரதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் ஃபர்தராக நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பார்ப்போம். நன்றிங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் முடக்கு பாவம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் டைம் இருக்கப்போ பார்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கங்க.